பிரைஸ் தி லார்ட். உங்களை யாவரையும் பார்ப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலும் உங்களுடைய பரலோகத்தின் சப்தம் ஊழியங்கள் வாயிலாகும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவதற்கு முன்பாக ஒரு நொடி பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமை உள்ள தேவன் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். பேசுகிற இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யத்தக்கதான பலனையும் கொடுத்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், ஆசீர்வதித்து உயர்த்தும். மீதான நம்முடைய கருத்தில் தருகிறேன். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளிலும் நாம் பார்க்கிற ஒரு வசனம் சங்கீதத்திலே தான் மீண்டும் சங்கீதமாகவே நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட 3வது வாரமாக இந்த சங்கீதத்தையே நம்ம நோக்கி பார்க்கிறோம். சங்கீதத்தில் 32வது சங்கீதம் தாவீதின் போதக சங்கீதம் இது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போதக சங்கீதத்தில் 8வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது போதகம் பண்ணுகிறார். இதெல்லாம் மன்னிக்கப்பட்டது, எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் என்று இப்படியெல்லாம் அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் ஆலோசனையின் கர்த்தர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் ஆலோசனை கொடுக்கிறதிலே வல்லவர். அநேக நேரங்களிலும் அநேக காரியங்களிலும் ஆலோசனை கொடுப்பதை அவர் சரியான ஆலோசனையாக இருக்குமே தவிர அது மோசமானதாக இருக்காது, அந்த வழி சரியில்லாமல் இருக்காது. கொடுக்கப்பட்ட ஆலோசனை சரியாக இருக்கும். திக்கற்ற நிலைமையில் இருக்கிற அநேக நேரங்களிலே அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவனாய் நம்மளோடு கூட கடந்து வருகிறார். அல்லேலூயா. அவர் ஆலோசனை கொடுப்பவர், ஆலோசனையின் கர்த்தர், ஆலோசனையிலே அவர் மகிமை உள்ள தேவன். அவர் கொடுக்கிற ஆலோசனை மிக பிரயோஜனமாய் அது நித்தியமும் அந்த வார்த்தை நிலை நிற்கிறதா இருக்கும். மனுஷன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான் என்றால் அவன் மரித்து அவன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் கொடுக்கப்பட்ட ஆலோசனை அன்று மறைந்து போகும். அந்த ஆலோசனை மறைந்து போகும். அது நிலையில்லா ஆலோசனை. அந்த ஆலோசனையின்படி நடக்க முடியாது. அது கேட்டுக்கு போகிற வாசலுக்கு நேராக இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஆலோசனை அது நிலை நிற்கும். தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அவர் சொன்ன வார்த்தை எத்தனாயிரம் ஆண்டுகள் கழித்தினாலும் அந்த வார்த்தை நிலை நிற்கும், அந்த ஆலோசனை அப்படியே இருக்கும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எப்படி போக வேண்டும், அந்த வழி என்ன, எல்லாவற்றையும் நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் கண்ணை வைத்து உன் மேலே நான் பார்த்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒருவரும் ஆலோசனை சொல்ல தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். ஒருவேளை அநேக நேரங்களில் ஒரு முடிவெடுக்க தெரியாமல் நம்ம அநேக நேரங்களில் சிக்கி மனுஷரிடத்துல போய் நிற்போம். இல்லை அநேக நேரங்களில் கொஞ்சம் பெரியவங்கள்ட்ட போய் நிற்போம். இல்லை தன்னை விட சிறியவங்கள்ட்ட போய் நிற்போம். அநேக நேரங்களில் ஆலோசனை எடுக்க முடியாமல், முடிவெடுக்க முடியாதபடிக்கு பாதைகள் என்னவென்பது, என் பாதைகள் என்ன, என் வழி என்ன, எனக்கு எந்த காரியம் என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் ஊழியத்திலே கூட பாதைகள் என்னவென்று அறிய முடியாதபடிக்கு வேற ஒருவரிடத்தில் போய் நான் ஊழியரிடத்தில் தானே கேட்கிறேன் என்று சொல்லி வேறொரு ஊழியனிடத்திலும் வேறொரு இடத்திலும் வேறொரு காரியத்திலும் வேறொரு தலைவர்களையும் ஊப்பர்களிடத்திலும் போய் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது, நானே உனக்கு போதித்து நீ நடக்க
வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். எந்த இடத்துல திக்கற்று நிற்கிறீர்களோ அந்த இடத்துல என்ன வழி என்றும், அந்த இடத்துல என்ன வாசல்கள் உண்டும், அதை எப்படியாய் செய்ய வேண்டும் என்றும் அவர் உங்களுக்கு ஆலோசனைக்காரராய் உங்களிடத்திலிருந்து ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு இந்த வழியை திறப்பார், வழியை காட்டுவார், கரம் பிடித்து உங்களை வழி நடத்தி எந்த பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நின்று பாருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு திட சாட்சியை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து ஒரு காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருந்து இந்த இடத்துல சொல்லப்பட்ட நம்ம காரியங்களை பார்ப்போம். இங்கே என்ன அப்படின்னாச்சுன்னா, யோராம் என்ஜா இஸ்ரவேல் எல்லாம் லெக்கம் பார்த்து, மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ணு என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லி, இப்போ இந்த இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து பயணப்பட்டு சண்டைக்கு போகிறாங்க. இந்த 3 பேரில் கர்த்தருடைய பார்வைக்கு கொஞ்சம் பிரியமானதை செய்கிற ராஜா என்றால் அது யூதாவின் ராஜா தான். ஆனால் மீதி இருக்கிற மற்ற 2 பேரும் பொல்லாத வழிகளை செய்கிறவர்கள், பொல்லாதவைகளை பொல்லாத பாவங்களிலே நடக்க பண்ணி இஸ்ரவேலையே திருப்பி கொண்டிருந்து விக்கிரகங்களுக்கு நேராக திருப்பினவர்கள். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் எல்லாம் சரி போவோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்களோடு சேர்ந்து இந்த ராஜா போகிறார், யூதா ராஜாவும் சேர்ந்து போகிறார். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இப்போ இவங்க வனாந்திர வழியாக போகிறாங்க. இவங்க சுற்றி சுற்றி போய் அந்த இடத்துல 7 நாள் பிரயாணம் பண்ணியாச்சு. இவங்க பின்னால் இருக்கிற இராணுவம், இவங்களுக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள், இதெல்லாம் தண்ணி கிடைக்காம ரொம்ப சங்கடமாகி போச்சு. அந்த நேரத்தில் கர்த்தரோடு இல்லாதவன் எப்படி பேசுகிறான், ஆலோசனை இல்லாதவன் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரோ என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே அவன் சத்தம் இடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் பயந்து போனான். இங்கே எல்லாம் தண்ணி இல்லாமல் துவண்டு போவோம், நான் வறண்டு போகும், அப்போ யுத்தத்திலே பலன் கிடைக்காது, கண்டிப்பாக மோவாபியர் இந்த 3 ராஜாக்களையும் அந்த இடத்துல கொன்று போடுவார், முடிந்து போயாச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோடு இருந்த இந்த யோசபாத்து, நீங்கள் முன்பாகலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா யோசபாத்து கர்த்தரோடு எப்படி இருந்தான் என்பதை குறித்து விளங்கும். யோசபாத்து நம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி இந்த இடத்திலே தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா எங்கே இருக்கிறான் என்று சொன்னபோது அந்த எலிசாவை பார்ப்பதற்காக இந்த 3 ராஜாக்களும் போகிறார்கள். எலிசாவுக்கு முன்பாக போகும்போது எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளின் இடத்தில் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளின் இடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியர், அவன் அங்கேயும் போய் தீர்க்கதரிசிகிட்ட போய் பேசுறது, எலிசாட்ட போய் பேசும்போதும் இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் அங்கே ஒப்பு கொடுக்க கூட்டு வந்துட்டாரு, நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது எலிசா சொல்லுகிறான், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்துக்கு பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல சுரமண்டலத்தை வாசிக்க சொல்லி அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய காரம் அந்த இடத்துல இறங்கினபடியினால் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வால்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும்
மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் இது, மோவாபியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த ஆலோசனையை கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என் அன்பின் கிருபையே, தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இந்த வார்த்தை ஆலோசனை கேட்கும்படியாய் அவன் கர்த்தரிடத்திலே தன்னை சாய்த்தான். யோசபாத் கர்த்தரிடத்திலே தன்னை சாய்க்கிறான், ஆலோசனை சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆலோசனையை கேட்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் எதற்கு காத்திருக்கிறோம்? என் வீடு இரட்டத்தனையாய் பெருக வேண்டும், என் கடன் பிரச்சனை மாற வேண்டும், இதற்காகத்தான் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே தவிர, என்றாவது கர்த்தாவே எனக்கு ஆலோசனை சொல்லும், நான் என்ன வேலை செய்ய வேண்டும், நான் எப்படியாய் நடக்க வேண்டும், என் பாதைகள் என்ன, என் பாதைகள் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே விசாரித்தறிந்தான். யோசபாத்தை பாருங்கள், கர்த்தரிடத்திலே விசாரித்தான். கர்த்தருடைய மனுஷனை தீர்க்கதரிசியின் இடத்துல சென்று அவைகளை விசாரிக்கும் பொழுது, இந்த வனாந்திரத்தில் ஒரு வாய்க்காலை வெட்டு என்று சொல்லுகிறார். வனாந்திரத்தில் வாய்க்காலை வெட்டுனா வனாந்திரத்தில் தண்ணி எப்படி வரும், எங்கே இருந்து வரும்? கேட்கல. வச்சிருக்கிற ஆயுதத்தை பூரா மண்வெட்டியாக மாற்றினான், பிடிச்சான், வாய்க்காலை வெட்டினான். வெட்டின வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி வேதம் சுட்டி காட்டுகிறது. மிருக ஜீவன்களும் அவர்களும் தண்ணீர் குடித்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். காலை வெயில் அந்த இடத்திலே வரும்பொழுது அந்த தண்ணீர் எல்லாம் சிவப்பாய் தெரிந்தது. மோவாபியர் அதை கண்டு அவர்கள் எல்லாம் வெட்டுண்டு ஒருவருக்குள்ளாக வெட்டி செத்து போனார்கள் என்று சொல்லி அவர்களாக வந்து இந்த இடத்திலே மாட்டிக்கொண்டு அவர்கள் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் மீண்டும் சுட்டி காட்டுகிறது. ஆலோசனையின் கர்த்தர், அவர் கொடுக்கிற ஆலோசனை நிலை நிற்கும், அவர் கொடுக்கிற ஆலோசனை வெற்றி சூடும், அவர் கொடுக்கிற ஆலோசனையிலே வேதனை இருக்காது, அவர் கொடுக்கிற ஆலோசனையிலே திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. அது திருப்திப்படுத்தும் உங்களை, அது உங்களை முழுமைப்படுத்தும், அது உங்களை பூரணப்படுத்தும். எஸ், அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மனுஷனிடத்திலே போகாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் மனுஷனிடத்திலே போவீர்களானால் அந்த ஆலோசனை நிலை நிற்காது, அது வேதனை உண்டாக்கும், அது உங்களை துஷ்டத்தனத்திற்கு இழுத்து செல்லும், அது துன்மார்க்கமாய் இருக்கும். அப்படி அல்ல, கர்த்தரிடத்திலே விட்டு விடுங்கள், கர்த்தரிடத்திலே ஆலோசனையை பெறுங்கள். கர்த்தர் அந்த பாதையை செவைப்படுத்தி உங்களுக்கு வழியை காட்டி அந்த வழியிலே உங்களை நடத்தி நல் வார்த்தையை நிறைவேறும்படியாய் பூரண சமாதானத்தை அதன் மூலமாய் உங்களுக்கு கட்டளையிடுவார். எஸ், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவரின் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டேன். அப்பா நான் இன்னைக்கும் மனுஷனிடத்தில் ஒருவேளை என் ஊழிய பாதைக்காக இருக்கலாம், கர்த்தாவே என்னுடைய வேலை வேலை பாதைக்காக இருக்கலாம், கர்த்தாவே எங்களுடைய குடும்ப ஒரு காரியத்திற்காக இருக்கலாம். எத்தனையோ பேர்கிட்ட நான் ஆலோசனை, என் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, ஆகவே நான் அங்கே போய் ஆலோசனை, ஆண்டவரே நான் இங்கே ஆலோசனை கேட்டேன், கவுன்சிலிங் இதில் போய் நான் பேசிக்கொண்டு இருந்தேன். இல்லை, கர்த்தர் சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே ஆலோசனையே சிறந்தது, கர்த்தாவே ஆலோசனையே மிக பெரியது, கர்த்தாவே நீர் நேரடியாகவே ஆலோசனை கொடுக்கிறவராமே, கர்த்தாவே நீர் ஆவியானவராய் எங்களோடு கூட இருந்து பேசுகிறவராமே என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள், அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்சாட்சியாய் அந்த வழியை அறிய பண்ணி உங்கள் கரங்களை பிடித்து அந்த வழிகளிலே நடத்தி நல்ல ஆலோசனையை கொடுத்து அவைகளிலே வெற்றி சிறக்க செய்கிற தேவனாம் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, இனி ஆலோசனை தவிர வேறு ஒருவர் ஆலோசனையில் நான் நிலை நிற்க மாட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் மகிமை இறங்கி வருவதாக ஒரு மகிமை ஒரு மகிமை ஒரு மகிமை ஒரு மகிமை 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 அவர் மேலே நிரப்பட்டும். அப்பா, பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே நிரப்பட்டும். அக்கினி பற்றி எறிவதாக இனி ஆலோசனையில் நிலை நிற்கிறேன் என்று சொன்ன பிள்ளைகள் ஆலோசனை கொடுத்து வலக்கரம் கொடுத்து தாங்கி பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. எவைகளிலே திக்கற்று நிற்கிறார்களோ அந்த இடத்திலே உடைய வழிகளை ஆராய்ந்து அறிந்து தக்கதாக நடக்கத்தக்கதாக பலனை கொடுத்து ஆசீர்வதியும், பாதைகளை காட்டி கொடுங்க சுவாமி. உன் கையை பிடித்து, வலது கையை பிடித்து வழி நடத்தி கொண்டு ஆசீர்வதி. தேவைகள் எல்லாவற்றையும் பூரணப்படுத்தும். மீதான வேலை உடைய கரத்தில் தரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி.